ஏற்பாடு செய்த தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே மற்றும் இங்கு அனைத்து கட்சிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து பிரதிநிதிகளே, சமுதாய பெரியவர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு மகிழ்ச்சியான திருநாள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதுபோன்று அதாவது சமூக நீதி பேரவைக்காகவோ இல்லை என சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவோ அதுவும் இல்லை என்றால் ஜாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்ற கூட்டங்கள் எத்தனையோ நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எப்பொழுதுமே வரமாட்டார்கள், கலந்து கொள்ள மாட்டார்கள். ஆளுங்கட்சிக்கு தான் நாம் கோரிக்கை வைப்போம். இது ஒரு அதிசய நிகழ்வாக, ஒரு அற்புதமான நிகழ்வாக இந்த ஆளுங்கட்சி இங்கே வந்திருக்கிறது என்பது உண்மையிலே அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய முதல் வெற்றி என்றே நாம் இதில் சொல்ல வேண்டும். சொந்தமாக ஏனென்றால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் அதாவது இந்த தமிழகத்தை பொறுத்தளவில் ஐயம் பெரியாரிலிருந்து, காமராஜரிலிருந்து, அண்ணாவிலிருந்து, கலைஞரிலிருந்து அத்தனை பேரும் சமூக நீதிக்காகவும் பாடுபட்டிருக்கார்கள் ஒவ்வொரு விதத்தில் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நம்முடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி காவலராக இருந்து சமூக நீதி பேரவை என்று வைத்து நானும் அதில் அங்க வைத்தேன். ஏனென்றால் அவர்கள் தலைவராக இருக்க மாட்டேன் என்று சொல்லி அன்று ராஜகண்ணப்பன் தலைவராக இருந்தார்கள். அப்பொழுது செயலாளராக சீதாராமன் அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று ஆடிட் பாலசுப்ரமணிய பொருளாளராக இருந்து நான் துணைத் தலைவராக இருந்தேன். ஒவ்வொரு மாவட்டமா அந்தந்த ஜாதியிலே நாங்கள் அதற்காக கூட்டங்களை போட்டு பலமுறை தமிழகம் முழுவதும் பதின்றிருக்கிறோம். அதுபோன்று அன்றையிலிருந்து இன்று வரை பார்த்தீங்கன்னா அவர்கள் கிட்டத்தட்ட 87 வயது ஆகிவிட்டு இன்னும் அவர் அதை விடவில்லை. அதை தொடர்ச்சியாக அவருடைய மகன் என்று அதை கையில் எடுத்து இன்று அத்தனை பேர் இணைத்து மிகப்பெரிய ஒரு அதாவது தேர்தல் முடிந்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை. ஒரு மாதத்திற்குள் இப்படி ஒரு நிகழ்வு, இப்படி ஒரு கோரிக்கை என்பது உண்மையிலே நான் என்னுடைய நெஞ்சான மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி என்னுடைய ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் தெரிய கடமைப்பட்டுள்ளேன். இன்று ஏற்கனவே அதாவது சொன்னது போல நம்முடைய அண்ணன் ஈஸ்வரன் சொன்னது போல சமுதாயத்தை சேர்ந்த 10% முன்னேறிவிட்டால் எல்லோரும் நினைக்கிறார், அதாவது அந்த சமுதாயம் முன்னேறிவிட்டது இல்லை. கிட்டத்தட்ட எல்லா சமுதாயத்திலும் 10% முன்னேறிப்பார், 90% பார்த்தீங்கன்னா அவர்கள் இன்னும் அடித்தட்டு தான் இருப்பார். அதற்கு நிச்சயமாக ஜாதி கணக்கு வேணும். நமக்கு சமூக நீதி வளர வேண்டும் என்றால் கல்வியிலும் மற்றும் பொருளாதாரத்திலும் வேலை பெறணும். நிச்சயமாக இந்த கணக்கெடுப்பு நமக்கு கண்டிப்பாக தேவையில்லை, எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை. அதே போன்று நம்முடைய அருமை தம்பி வேல்முருகன் சொன்னது போல இன்று தென் மாவட்டங்களில் பார்த்தீர்கள் ஏனால் அநேகமாக அதான் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி இன்று இந்த பகுதிகளெல்லாம் நெல்லை கிட்டத்தட்ட 4-5 மாவட்டங்களில் ஜாதி சண்டைகள், ஜாதி கொலைகள் என்பது இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுபோன்ற கூட்டங்கள் அந்த பகுதிகளை நாம் போட வேண்டும். அங்க இருக்க சமுதாய தலைவர் எல்லோரும் வர வைக்க வேண்டும். அங்கே முதலில் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் அதாவது ஜாதி இன்று தமிழகம் ஒன்றில்தான் ஜாதி என்று போடுவதை இனவோ அதாவது கிட்டத்தட்ட அதாவது ஒரு பாவமாக நினைக்கிறார்கள். ஆனால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் ரெட்டி என்றும் நாயுடு என்றும் கவுடா என்று அத்தனை பேரும் முயன் என்று போட்டுக் கொள்கிறார். அதை பெருமையாக நினைக்கிறார்கள். ஆனால் இப்படி இணைக்கக்கூடிய இந்த தமிழகத்தை பொறுத்தளவில் நாம் முதலில் சமுதாயத்துக்குள்ளே ஜாதி என்பது நம்முடைய பெருமை என்பதை வைத்துக் கொண்டு நாம் வேறுபாடல்ல, வேறு கிரகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்பதை நிலைபெற்ற வேண்டும் என்றால் தென்பகுதிகளிலே நம்முடைய ஆணித்தன் தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அங்கே ஒரு கூட்டத்தை போட்டு நமக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அருமையான ஏற்பாட்டை பொறுத்தவரை மிச்சம் நான் சொன்னது போல முதல் வெற்றி என்று சொன்னேன். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் கலந்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக இது முடிவுரை எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.